கோடை வெப்பத்தால் ஏற்படும் தாக்கத்தை தணிக்கும் வகையில் பொதுமக்கள் நமது பாரம்பரிய மண்பானையில் தண்ணீர் சேமித்து பருகும் நிலைக்கு திரும்பியுள்ளனர். இது தொடர்பான சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் பல பகுதிகளில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவை தாண்டியுள்ளது. தொடர்ந்து சில மாவட்டங்களுக்கு வெப்ப அலை வீசுவதற்கான மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதமே வெயில் இப்படி வாட்டி வரும் நிலையில் கத்தரி வெயில் மற்றும் அக்னி நட்சத்திரம் எப்படி இருக்குமோ என மக்கள் பெரும் பீதியில் உள்ளனர். கோடை வெப்பத்தால் ஏற்படும் சூட்டை தணிக்க கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ் வாட்டர் எல்லாம் இருந்தாலும் பானை நீருக்கு ஈடாகாது. இந்த பானை நீரை பழைய கால ஐஸ் வாட்டர் என்று கூட கூறலாம். தண்ணீரை நாம் ஃபில்டர் செய்ய நவீன முறையில் பல மெஷின்கள் இருந்தாலும் நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற மெஷின் மண்பானை. மண்பானையில் தண்ணீர் ஊற்றி வைத்து குடிப்பது அத்தனை நன்மைகளை கொண்டது. இதன் அடிப்படையில் தற்போது கோடை காலம் தொடங்கியுள்ளதால் மண்பானை விற்பனை சூடு பிடித்துள்ளது. கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் வீடுகளுக்கு பலரும் தண்ணீர் ஊற்றி வைத்து குடிப்பதற்காக பானையை அதிக அளவில் வாங்கி செல்வதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். வெயில் சீசன்ல மண்பானைகள்லாம் மக்கள் வாங்கி போறாங்க. நல்ல வரவேற்பாக இருக்குதும்மா. அது இல்லாமல் ஐடி பார்க்கு, ஒரு கம்பெனிங்க, கார்பரேட் கம்பெனிங்கெலாம் மண்பானை வாங்கி இது மாதிரி வாட்டர் கேன், பபுள் டேக் இது தூக்கி மேலே போட்டாங்கனாக்கா கூலிங் நல்லா கிடைக்கும். வாங்கி போகிறாங்க. வாட்டர் பாட்டிலுங்க, இந்த மாதிரி பாட்டிலாம் ஆஃபீஸ் பர்பஸ் ஒரு டேபிள் கொண்டுட்டு அதுவும் வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு 50 பாட்டில் 100 பாட்டில். இப்போ வெயில் சீசன் தாக்கத்துக்கோசம் நல்லா இருக்குது வரவேற்பு. பாட்டில் இருக்குது, ஜக்கு இருக்குது, 1 லிட்ரு, 1.5 லிட்ரு, 2 லிட்ரு. நாங்கள் ஹோல்சேல் தான் பண்ணுறோம். விலை 100 ரூபாவிலேருந்து 600 ரூபா வரலும் இருக்குது. நம்மக்கிட்ட மண்பானை 2 லிட்டர்லேருந்து 30 லிட்டர் சைஸ் வரைக்கும் இருக்குது. ஸ்டார்டிங் 100 ரூபாயிலேருந்து 600 ரூபா ரேட் வரைக்கும் இருக்குது எல்லா வகையும். அதே போல் மக்கள் இப்போ பானைகள்லேயே கொலா வச்சு கேட்குறாங்க. அதனால் கொலா ஃபிட் பண்ணி தரோம், அதாவது டேப் போட்டு தரோம். அதேமாரி ஃப்ளாட்டாக கேட்குறாங்க, மேலே கேன் கவுக்கிறதுக்காக 20 லிட்டர் வாட்டர் கேன் கூட கவுக்கலாம். அதுமாரியும் பானைகளில் செஞ்சு தரோம். அதேமாரி பானைகளில் நல்லா வண்ணங்கள்லாம் பெயிண்ட்லாம் பண்ணி அது போலவும் மக்கள் விரும்புறதுனால அதுமாரியும் செஞ்சு தந்துட்டுருக்கோம். அதேமாதிரி வாட்டர் பாட்டில் எல்லா சைஸ்லேயும் இருக்குது நம்மக்கிட்ட. 1/2 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் இருக்குது. 1/2 லிட்டர், 1 லிட்டர், 1.5 லிட்டர், 2 லிட்டரில் இருக்குது. அதேமாதிரி ஜக்கும் 1/2 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் ஜக்கு இருக்குது, வாட்டர் ஜக் இருக்குது. ஸோ இப்போ இந்த கோடை காலன்றதுனால மக்கள் மண்பானைகள், வாட்டர் பாட்டில், வாட்டர் ஜக்கெலாம் வாங்கிட்டு இருக்காங்க. மண்பானையில் தண்ணீர் நிரப்பி குடிப்பதால் உடலில் வளர்ச்சிதை மாற்றம் ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இதில் உள்ள தாதுக்கள் ஜீரண சக்தியை அதிகரித்து வெயில் காரணமாக ஏற்படும் நோய்களை தடுக்கும் சிறந்த இயற்கை மருந்தாக உள்ளது. மண்பானை நீர் எந்த பக்க விளைவுகளும் அற்றது. குறிப்பாக சளி, இருமல், தொண்டை வறட்சி, ஆஸ்துமா, தொண்டைப்புண் போன்ற பிரச்சனைகளுக்கும் இது சிறந்த தீர்வாக உள்ளது. இயற்கையாகவே பானைகளில் இருக்கிற அந்த களிமண்ணில் இருக்கக்கூடிய ஆல்கலின் சக்தியும் நம்மளோட உடம்புக்கு இருக்குது. அதனால் பானை தண்ணி குடிக்கிறதுனால உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதேமாதிரி குளிர்ச்சியாகவும் இருக்கும். அதனால் மக்கள் பானைகளை விரும்பி வாங்குறாங்க இந்த கோடை காலங்களில். மண்பானையில் தண்ணி குடிச்சோன்னா அந்த மண்ணுடைய கூலிங்கு, களிமண், அதனுடைய ஈர்ப்புத்தன்மை உடம்புக்கு நல்லது. டாக்டர் அட்வைஸ் பண்ணால் இது பாரம்பரியமாக பழைய காலத்துலேருந்தே மண்பானை சமையல் அப்படின்னாவே இப்போ வரவேற்பு டென்ட்டு நிறைய வருது இல்லைங்களா. மண்பானை தண்ணி குடித்து இப்போ நிறையவே மக்கள் ஆர்வமுடன் வாங்குறாங்க. ஃப்ரிட்ஜு தண்ணிலாம் வேஸ்ட்டு, இதில் நம்ம பாரம்பரியம் தானே, இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறது தானே, அதனால தான் வாங்க வந்திருக்கோம். குழம்பு பாத்திரம் வாங்க வந்திருக்கேன் நான். அந்த சட்டியில் வைக்கிறோம் இல்லைங்களா, மீன் குழம்பு அந்த மாதிரி, அதுக்காக அந்த பர்பஸ்க்காக வாங்க வந்திருக்கேன். உடம்புக்கு ரொம்ப நல்லதம்மா, சில்லுன்னு இருக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. அப்படியே கொஞ்சம் அதோட சேர்ந்து கொஞ்சம் மண்ணில் வச்சு அந்த மணல் மேலே வச்சு அந்த பானை இன்னும் நல்லாயிருக்கும், சில்லுன்னு இருக்கும். என்னதான் தண்ணீரை நாம் ஃபில்டர் செய்ய நவீன முறையில் பல மெஷின்கள் இருந்தாலும் நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற இயற்கையான மெஷின் தான் மண்பானை. இத்தகைய பயன்மிக்க மண்பானையை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். மண்பானையானது பண்டைய கலாச்சாரத்தின் அடையாளமாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த மண் பானைகளில் தண்ணீரை ஊற்றி குடிப்பதன் மூலமாக இதில் இருக்கக்கூடிய கனிம சத்துக்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் கோடை காலம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் என்னதான் குளிர்பானங்கள் இருந்தாலுமே நம் முன்னோர்கள் பின்பற்றிய பானையில் நீர் ஊற்றி குடிக்கக்கூடிய அந்த முறையை தற்போது வர மக்கள் மறக்கலை என்பதற்கு அடையாளமாக பலரும் இந்த மண்பானையை தற்பொழுது வாங்கிட்டு போகிறாங்க. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தோஷுடன் செய்தியாளர் மாயாவதி.